லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 3/7/2026 அன்று 3/7/26 அன்று அன்னைக்கு பாலச்சந்தர் என்கின்ற ஒரு சார் பதிவாளர் அன்னைக்கு டியூட்டிக்கு வந்துட்டு லீவு போடுறார். 1/7/2026 அன்று ஈஸ்வரிங்கிற ஒரு அம்மா டிரான்ஸ்ஃபர்ல வந்து ஜாயின் பண்ணணும், அந்த அம்மா ஜாயின் பண்ணல. 3/7/2026 பாலச்சந்தர் அப்படிங்கிற சார் பதிவாளர் விடுப்பில் போன காரணத்தினால அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு 3ஆம் தேதி லீவு போடுறாரு. 4/5 சனி ஞாயிறு. 6ஆம் தேதி மிஸ்டர் ஜஸ்டின் மணிகண்டன் ஒருத்தர் வந்து விடுப்புல வந்து பதவி இருக்கிறார். இந்த பொறுப்பு சார் பதிவாளர் வர்றாரு. வந்த உடனே ஏற்கனவே பெண்டிங் வச்சுட்டு போன ஒரு பத்திரத்தை உடனடியாக இவர் பதிகிறதுல நாங்க பல சந்தேகங்களை முன்வைக்கிறோம். காரணம், ஒருத்தர் பெண்டிங் வச்சுட்டு போன பத்திரத்தை உடனடியாலாம் நீங்க பதிய முடியாது. இந்த பதிவுக்கு பின்னணியில பல அரசியல் அழுத்தங்களும் அதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருந்ததுங்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். காரணம், மதிப்பிற்குரிய இணை ஆணையராக இருந்து பதவி உயர்வு பெற்ற திரு மாரிமுத்து இணை ஆணையர் 2/7/2026 அன்று பத்திரப்பதிவுத்துறை அலுவலருக்கு நாங்க இந்த மாதிரி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்ற இந்த சொத்து சட்டவிரோதமாக பதிவு செய்ய முயற்சிக்கிறாங்கன்னு ஒரு கடிதத்தை எழுதி நான் பதிவாளருக்கு அனுப்பிச்சிட்டேன், இணை பதிவாளருக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றார். 2ஆம் தேதி இவர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. 3ஆம் தேதி இந்த அப்ஜெக்ஷன் இருக்கின்ற பொழுதும் பதிவு செய்யப்படுவதற்குரிய அந்த அதிகாரியுடைய கவனத்துக்கு போனதா இல்லையா? மிஸ்டர் அந்த பாலச்சந்தருங்கிற அதிகாரி இன்னைக்கு சத்திரப்பட்டியில பதிவாளராக இருக்கிறார். அவரை இந்த வழக்குல ஏன் லீவு போட்டங்கிற விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தால் பல உண்மைகள் வெளியில வரும். 2ஆம் தேதி இவர் வந்து அப்ஜெக்ஷன் 2/7/26 பதிவுத்துறைக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுட்டு 3ஆம் தேதி பதிவு நடந்துங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதா தெரியலையா மாரிமுத்துக்கு தெரியாது. 4ஆம் தேதி சென்னையில நடந்த கூட்டத்துக்கு போயிட்டார். 4ஆம் தேதி சென்னையில நடந்த கமிஷனர் உள்ளிட்ட அமைச்சரோட கூட்டத்துக்கு போயிட்டார். அந்த பதிவுத்துறையில நடந்த விஷயம் 6ஆம் தேதி இந்த சொத்து ஜஸ்டின் மணிகண்டன் என்கின்ற பதிவாளரால் பதிவு செய்யப்படுகிறது. இங்கதான் மிக நுட்பமான சந்தேகங்கள் எங்களுக்கு வருது. 3ஆம் தேதி திரு மாரிமுத்து அவர்களுக்கு அரசாங்கத்துல அவர் இந்த 100 கோடி சொத்துக்களை மிக சிறப்பாக கையாண்டுட்டாருன்னு என்னமோ தெரியாது, அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. கூடுதல் ஆணையராக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அந்த உத்தரவு தேதி 3/7/2026. இங்க பதிவு நடக்குது, அங்க பதவி உயர்வு கிடைக்குது. அதுக்கு சம்பந்தம் இருக்கானா விசாரணையில தெரிய வரணும். 2வது, இந்த 6ஆம் தேதி பதிவு செஞ்ச விவரம் திரு மிஸ்டர் மாரிமுத்து அவருக்கு தெரிஞ்சதா தெரியலையா? எதற்கு எடுத்தாலும் நம்ம பத்திரிகை சகோதரர்கிட்ட பிரஸ் ரிலீஸ் கொடுக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அதிகாரி 2/7/26 இந்த மாதிரி சொத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்ய போறாங்கிற ஒரு செய்தியை தெரிவிச்சிருந்தாருன்னா இந்த பதிவு நடந்திருக்குமா, தடுக்கப்பட்டிருக்குமா? நீங்க சொல்லுங்க. அப்ப நான் தப்பிக்கிறதுக்கு ரெக்கார்டிக்கலா நான் வந்து லெட்டர் கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடியது முழுக்க தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட பேப்பர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். இப்போ எங்களுக்குரிய சந்தேகம், 2ஆம் தேதி இந்த மனிதர் கடிதம் எழுதியவர் திரும்ப இந்த பத்திரப்பதிவு நடந்ததா விவரம் முருகனுக்கு தான் தெரியும். திரும்ப 9ஆம் தேதி இவருக்கு பதவி கன்ஃபார்ம் ஆன பிறகு 10ஆம் தேதி இந்த அரசு துறை, அதாவது பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய யாருக்கு தெரிவிக்கிறாங்க? பதிவுத்துறையுடைய தலைவர், அதுக்கப்புறம் துணைத் தலைவர், ஐஜி, டிஐஜி, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். சோ 3ஆம் தேதி பதிவு நடக்குது, 3ஆம் தேதி பதவி உயர்வு கிடைக்குது, 6ஆம் தேதி பதிவு முடியுது, 9ஆம் தேதி 10ஆம் தேதி விட்டு 10ஆம் தேதி ஒரு பதிவு லெட்டர் எழுதிட்டேன்னு சொல்லக்கூடியதுல நாங்க சந்தேகத்தை கிளப்புறோம். முறையான அங்கீகாரம் இல்லாத அந்த பத்திர எழுத்தர் இல்லாத அந்த ஜேபி அசோசியேட்ஸ் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் அந்த சிவகுமார்ங்கிற வழக்கறிஞர் கையெழுத்து போட்டதுல அவங்க விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்படணும். இந்த பாலச்சந்தருங்கிற அந்த அதிகாரி விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்படணும். நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு முருகன் சாட்சிய சத்தியமா சொல்றேன். இங்க பதிவுத்துறையினுடைய செயலராக இருக்கக்கூடியவரும் HRD செயலராக இருக்கக்கூடிய குமரகுருபரன் அவர்கள் கவனத்துக்கு இது போச்சா போகலையா?
4ஆம் தேதி சென்னை கூட்டத்துக்கு போன மிஸ்டர் மாரிமுத்து அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனாரா போகலையா? மடத்துடைய சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு லெட்டர் மட்டும் போட்டுட்டு கிளரிக்கல் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு நீங்க பண்ணி அமைதியா இருந்ததுல பின்னணியை நாங்க சந்தேகிக்கிறோம். நான் மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள், என் அன்பிற்கினிய சகோதரர், அவர் மீது இந்த அரசாங்கம் நல்லாட்சி தருகிறோம் சொன்ன சூழல்ல இவ்வளவு பெரிய சட்டவிரோத இந்த பதிவு நடந்த சமயத்துல அமைச்சர் திரு ரமேஷ் அவருடைய உறவினர்கள் தான் இந்த சொத்தை வாங்கினார்கள் என்கின்ற ஒரு கருத்து திரிபை வெளியில கசிய விட்டதுக்கு, பிரச்சாரம் செய்ததுக்கு, அவதூறு பரப்பதற்கு பின்னணியில திமுகவுடைய ஐடி விங் செயல்படுது. அதனால திரு குமரகுருபரன் IAS இந்த துறைக்கு செயலராக இருக்கின்ற வரை இந்த அரசுக்கு கெட்ட பெயரே உருவாகும். சொப்னா IAS ஒருத்தங்களை செக்ரட்டரியா போட்டாங்க. உடனே வீரமணி சொன்னார், இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பிராமணரை கொண்டு இந்த துறையை கையகப்படுத்துறீங்க. ஏன் இதே குற்றச்சாட்டை திரு அமைச்சர் ரமேஷ் மேலேயே வீரமணி சொன்னார். சொப்னா IAS என்கின்றவங்க நேர்மையானவங்க, இந்த துறையில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்துருவாங்கிற அச்சத்தின் வெளிப்பாடாக ஒரு சில இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய தூண்டுதலால அந்த அம்மா பதவிக்கு வந்து 3-4 நாட்கள்ல மாற்றப்பட்டாங்க. இப்ப திரு குமரகுருபரன் IAS தான் இந்த 3 துறைக்குமே நான் செயலர்னு சொல்லிட்டேன். நான் சொல்லக்கூடியது சத்தியமான வார்த்தை. இந்த பாருங்க, திரு மாரிமுத்துக்கு என்னைக்கு பதவி உயர்வு கிடைக்குது? 3/7. அவர் பதவி உறுதிப்பாடு 9/7. அப்ப அவருடைய பதவியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த லெட்டர் எல்லாம் கொடுக்கிறார் மாரிமுத்து. அதனால திரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த விஷயத்துல அதிகாரிகள் சொன்னாலும் நீங்கள் தீர ஆராய வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை நான் உங்கள்கிட்ட வேண்டுகோளா நான் முன்வைக்கிறேன். சரி, இதுல ஜஸ்டின் மணிகண்டன் மட்டும் குற்றவாளி அல்ல. ஜஸ்டின் மணிகண்டனுக்கு முன்பு இருந்த அந்த பாலச்சந்தர் அவரை விசாரிக்கணும். ஏன் இது வரைக்கும் இந்த வித்தவனும் வாங்கணும்னு கைது செய்யப்படல? அப்பதான் எனக்கு அழுத்தம் வருது. நேற்று இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சசிகலா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஆனந்தனுடைய போன் உரையாடலாம் பார்க்கணும். ஆட்சி மாறியும் காட்சி மாறலங்கிற குற்றச்சாட்டை நான் சொல்றேன். காரணம் என்னன்னா 27/3/2026 இருந்ததும் இதே அதிகாரிகள், புதிய அரசு பதவியேற்ற பிறகும் இருக்கக்கூடிய அவர்கள் இதே அதிகாரிகள் தான். அதனால மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிய செய்திகளின் அடிப்படையில் இந்த வழக்கு செல்லுமையானால் இதுல முக்கியமான அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாட்டுவார்கள் நிதர்சனமான உண்மை. இந்த துறையினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு குமரகுருபரன் IAS அவர்கள் இந்த துறையிலிருந்து மாற்றப்பட வேண்டும், அவரும் விசாரணை வளையத்துக்குள் உட்படுத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக நான் தெரிவிக்கிறேன். இந்த 110 கோடி ரூபாய் சொத்தை தூய ஆட்சி தருகிறேன் என்கின்ற அடிப்படையில் வந்த பதவியேற்ற திரு விஜய் ஐயாவுடைய அரசு உரிய விசாரணை செய்து குற்றவாளிகள் எந்த சக்தியாக இருந்தாலும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணுங்கிற வேண்டுகோளை நான் முன்வச்சுக்கிறேன். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு இந்த பழனி திருக்கோவிலில் மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் காணிக்க கொடுத்திருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கொடுத்திருக்கிறாங்க, அமைச்சருடைய நேரடி எல்லாம் அந்த நன்கொடை வாங்கி இருக்கிறாங்க. இந்த திருக்கோயில்ல நடந்த இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுல முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த அக்கௌண்ட் விவரத்தை வெளியிடணும். அதுல பெரிய ஊழல் நடந்திருக்குதான் நான் குற்றம் சொல்றேன். எவ்வளவு பணம் வந்துச்சு, மதசார்பற்ற அரசு இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுத்துச்சு, உபயதாரர்கள் எவ்வளவு கொடுத்தாங்க, யார் யாரு கான்ட்ராக்டரு, யார் யாருக்கு பணம் கொடுத்தீங்க, பணம் வாங்கினீங்கிற விஷயத்தை முழுமையாக விசாரணை செய்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்குரிய விசாரணை கமிஷனை மாண்புமிகு அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு ரமேஷ் ஐயா அவர்கள் அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக நான் முன்வைக்கிறேன். இது போன்ற ஊழல்கள் நடக்கும் பட்சத்தில், சட்டவிரோதமாக நடக்கும் பட்சத்தில் நீதி விசாரணை மட்டுமல்ல, இந்த CBCID விசாரணையில எந்த விதமான அரசியல் அழுத்தங்களும் இல்லாமல் விசாரணை நடக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நான் முன்வச்சுக்கிறேன். பழனி கோவிலில் நடந்த சட்டவிரோத இந்த பத்திரப்பதிவுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த பதிவுக்கு காரணமான JP அசோசியேட்ஸ் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட சிவகுமார் வழக்கறிஞர் உள்ளிட்ட நபர்கள் விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த பத்திரத்தை, இந்த சொத்தை விற்ற நபர் வாங்கிய நபர்கள் சிறைப்படுத்தப்பட வேண்டும். பத்திரத்தினன்று லீவு போட்டுட்டு போன பாலச்சந்தர் விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பத்திரப்பதிவுக்காக வந்த ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்ட மட்டும் குற்றவாளி அல்ல, அவருக்கு உடந்தையாக இருந்த சசிகலா, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், DIG ஆனந்த், துறையினுடைய தலைவர்கள் அனைவருமே கூட்டு குற்றவாளிகளாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற செய்தியை இந்த தருணத்தில் முன்வைக்கின்றேன். நேற்று ஜஸ்டின் மணிகண்டன் மேல FIR போடுறீங்க, கைது செய்ய முற்படுறீங்க, வித்தவனு வாங்கினீங்க, ஏன் விட்டீங்க?
ஏன் அறநிலையத்துறை அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்தல? இதுல ஜேசி மிஸ்டர் மாரிமுத்து மேல எந்த காழ்ப்புணர்வும் எனக்கு கிடையாது. எதற்கு எடுத்தாலும் அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த கோயில் நிர்வாகம் ஏன் கொடுக்கல? 5 நாளா நீங்க பழனி கோயிலை பத்தி பெருமையா பேச வச்சது இந்த பின்னணி என்ன? 3ஆம் தேதி பதியுது, 3ஆம் தேதி பதவி உயர்வு, 6ஆம் தேதி பதியுது, உங்களுக்கு 9ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் என் சந்தேகத்தை கிளப்புறேன். இது நியாயம் இருக்கு. நான் சொல்லி இந்த விஷயத்தின் வழியாகத்தான் இந்த வழக்கு பயணிக்கும். அந்த பயணித்த பிறகு அது குற்றவாளி யாராக இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எந்த விதமான தயவுதாட்சியம் இல்லாம அவங்களை தண்டிக்கணுங்கிற வேண்டுகோள் நான் முன் வச்சுக்கிறேன் ஐயா. அதாவது ஆட்சி மாறியும் காட்சி மாறல, ஆட்சி மாறியும் காட்சி மாறல. இதே டிஇஜி ஆனந்த், இதே டிஆர் சசிகலா, அப்புறம் கீழே பதிவாளர் இருந்திருக்காங்க. திமுகவுக்கு நான் சொல்றேன்னா கள்ள உறவு இருக்கும். இந்த அதிகாரியுடைய போன் உரையாடல்கள்லாம் நீங்க சாட்டு போடணும். யார் யார்கிட்ட பேசுனாங்க, நான் குறிப்பிட்ட தினங்கள்லாம் சொல்றேன்ல, அவங்களுடைய கால் டீடைல் சிடிஆர் போட்டாச்சுன்னா மாட்டிப்பாங்க. சார் பிரச்சனை யாருன்னு தெரியும். நான் ஒரு உத்தரவு சொல்லாம நீங்க சாதாரண ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பாண்டி போய் வீடு வாங்கன்னு வச்சுக்கோங்க, பதிஞ்சுறீங்களா? நீங்க மேல இருந்து மெசேஜ் வரணும். காந்தி சிரிச்சாத்தான் கம்ப்யூட்டர் வேலை செய்யும். உண்மையா இல்லையா? இது பட்டவர்த்தனமான உண்மை. கடந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு தெரியல. கடந்த ஆட்சியில பெரிய சொத்துக்கள் பதியணும்னா மந்திரிட்டு இருந்து மெசேஜ் வரணும். அப்படிதான் நடந்திருக்கு.